Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு தலைநகர் ஜகர்த்தாவில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்றடைந்திருக்கிறார் பிரதமர் மோடி. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கவியரசன். விவரங்களை விரிவாக வழங்கலாம். வணக்கம் அபிராமி. 3 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் முதற்கட்டமாக இந்தோனேஷியாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்ட அவர் ஜகார்த்தா விமான நிலையத்தில் தரையிறங்கி இந்தோனேஷியாவுக்கு சென்றிருக்கிறார். அங்கே அந்நாட்டினுடைய அதிபர் அவரை வரவேற்கக்கூடிய காட்சிகளையும் சிவப்பு கம்பள வரவேற்பு மோடி அவர்களுக்கு கொடுக்கப்படுவதையும் நாம நேரடி காட்சிகள்ல பார்த்துட்டு இருக்கிறோம். அதே நேரத்துல அந்த நாட்டினுடைய பாரம்பரிய நடனமும் அங்கே அரங்கேற்றப்படக்கூடிய காட்சிகளையும் நாம பார்க்கிறோம். இந்த சந்திப்பின் போது இரு நாட்டு உறவு, வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்த இருக்கிறாங்க. மேலும் இந்தோனேஷியாவில் வாழக்கூடிய இந்தியர்களையும் பிரதமர் மோடி அவர்கள் சந்தித்து கலந்துரையாடுகிறார். இது அவருடைய வழக்கம். எந்த நாட்டுக்கு போனாலும் மேக்சிமம் அங்க இருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் இந்தியர்களை சந்தித்து அவர்களோடு பேசுவது என்பது பிரதமருடைய வழக்கம். அதே போல தற்போதும் அந்த நிகழ்ச்சி நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் தெற்கு ஜாவா அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரபலமான இந்து கோயிலுக்கு, அதாவது பிரம்பானான் அந்த கோயிலுக்கும் பிரதமர் மோடி அவர்கள் சென்று வழிபட இருக்கிறார். இந்தோனேஷிய பயணத்தை முடித்து கொண்டு அடுத்ததாக ஆஸ்திரேலியா போறாங்க. அதனைத் தொடர்ந்து நியூசிலாந்து நாட்டுக்கும் பிரதமர் அவர்கள் செல்கிறார்.
ஒட்டுமொத்தமாக இந்த பயணத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 3 நாடுகளோட ஏற்கனவே இருக்கக்கூடிய உறவை மேம்படுத்துவது, அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்துவது, நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி பாதுகாப்பு, வர்த்தகம், அதே போல உலகளாவிய அளவுல இந்தியாவினுடைய முக்கியத்துவத்தை அதிகரிப்பது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையில தன்னுடைய 3 நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக பிரதமர் அவர்கள் இந்தோனேஷியா சென்றிருப்பதை, அங்கு அவருக்கு வரவேற்பு வழங்கப்படுவதை நாம பார்த்துட்டு இருக்கிறோம். அபிராமி, பிரதமரின் இந்தோனேஷிய பயணம் குறித்த தகவல்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி கவியரசு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.